வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியாவின் 80வது சுதந்திர தினம். முதலமைச்சர் விஜய் முதலாக சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை இன்னைக்கு ஏற்றி வச்சாரு. இந்த விழாவிலே, சுதந்திர தின விழாவிலே வழங்கப்பட்ட விருதுகள் சம்பந்தமாக சில விமர்சனங்கள், சில அரசியல் ரீதியான விவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் செய்ய போகிறார் என்ற பேச்சு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு ஆகஸ்ட் 15 மதியம் 1:30 மணி வரைக்கும் அது பற்றிய ஒரு தீவிர ஆலோசனையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட வீட்டில் நடத்தியிருக்கிறாரு. இந்த விஷயம் பற்றியும், இந்த ரெண்டு விஷயங்கள் பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். முதலில் நம் நாட்டின் 80வது சுதந்திர தினமான இன்னைக்கு ஆகஸ்ட் 15 டெல்லியிலே பிரதமர் மோடி மூவர்ண கொடியை ஏற்றினார். அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றினார்கள். அந்த வகையிலே முதலமைச்சர் விஜய் அவர் முதலமைச்சராகி முதன்முறையாக இன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றினார். இந்த சுதந்திர தின விழாவை ஒட்டி ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வருகின்றன. அதாவது நம் நாட்டோட சுதந்திரத்தோட மாண்பை குறைத்து மதிப்பிடும் வகையில் பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு வகையான தலைப்புகளை போட்டு இவர் வந்தாரு, அவர் வந்தாரு, அவர் வந்தோடனே இவர் என்ன பண்ணாரு, அவர் வந்தோடனே இவர் எங்க போனாரு, இப்படியான ஒரு தரம் தாழ்ந்த விஷயங்களை எல்லாம் வெளியிட்டு ஊடகங்கள் அவர்களுடைய தரத்தை இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த சுதந்திர தின விழாவில் வழங்கப்பட்ட விருது, தகைசால் தமிழர் என்ற விருது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் எம்பியுமான எம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது அறிவிப்பு நேற்று இரவு தான் வெளியாகி இருக்கு. இந்த விருதில் ஒரு அரசியல் இருக்கு, ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்ட்டு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த தகைசால் தமிழர் அப்படின்ற விருது 2021 ஆண்டு ஜூலை மாதம் அப்போதைய திமுக அரசாங்கத்தால் நிறுவப்பட்டுச்சு. அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இனிமே வருஷம் சுதந்திர தினத்தன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய அளவிலே சேவையாற்றிய ஆளுமைகளுக்கு இப்படி ஒரு தகைசால் தமிழர் அப்படின்ற விருது வழங்கப்படும், அதுல 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் சான்றிதழும் வழங்கப்படும் என்று 2021 ஜூலை மாதம் அப்போதைய திமுக அரசு அறிவிச்சது. சரி, இந்த விருதுக்கு என்ன கிரைட்டீரியா, அதாவது இந்த விருதோட ஏதாவது தகுதிகள் என்னென்ன இருக்கா அப்படின்லாம் கேட்டபோது அப்படி அதாவது அந்த 2 வரையில முடிச்சிட்டாங்க. நம்மளுடைய தமிழ் நாட்டுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய பங்காற்றிய ஆளுமைகளுக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த விருதை யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு குழு இருக்கு. முதலமைச்சர் அந்த குழுவுக்கு தலைவர். அந்த விருது குழுவிலே தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் இருப்பாரு மற்றும் தலைமைச் செயலாளர் இருப்பாரு. அப்படின்றதுதான் முந்தைய அரசு வரையறுத்த விஷயம். அதன்படியே 2021 விடுதலை போராட்ட வீரரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான மறைந்த திரு சங்கரையா அவர்களுக்கு அப்போது 2021 தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. 2022 அதே போல விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான தோழர் நல்லகண்ணுவுக்கு வழங்கப்பட்டது. அதே போல 2023 ஆண்டு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணிக்கு வழங்கப்பட்டது. 2024 ஆண்டு மூத்த காங்கிரஸ் முன்னோடி திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2025 அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் 15 இந்த விருது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதுதான் திமுக அரசாங்கத்தில் கொடுத்த 5 தகைசால் தமிழர்கள் விருதுக்கு உரியவர்கள் இந்த 5 பேர் தான். இந்த நிலையில தான் இப்போ 2026 அந்த விருதை வழங்க வேண்டும், யாருக்கு வழங்கலாம் என அவசர ஆலோசனை கடந்த ஓரிரு நாட்களாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதலமைச்சரின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இப்படி ஒரு, அதாவது காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி 2 கட்சியையும் கவரும் வகையிலும் இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் சார்ந்த சமுதாயமான ஒரு பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு இந்த விருது கிடைத்தால் அது நன்றாக இருக்கும் என்ற வகையிலே ஆலோசித்து, அப்படி பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணியின் மாமனாரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் தந்தையாருமான காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் எம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த தகைசால் தமிழர் விருது கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுல இப்படி இவர் என்ன பண்ணிருக்காரு, கிருஷ்ணசாமி தமிழ் சமுதாயத்துக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு, அவரை விட தகுதியான டாக்டர் ராமதாஸ் எல்லாம் இல்லையா அப்படின்லாம் சமூக தளங்களிலே
விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நாம் இது பற்றி ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழக வட்டாரத்தில் விசாரித்த போது, எங்க இந்த விருது அமைக்கப்பட்டது என்பது அப்போதைய திமுக அரசு அமைத்தது. இதுல ஒரு அரசியல் ஆதாயத்தை கருதி தான் அந்த விருது அமைச்சிருக்காங்க. சங்கரையா அவர்கள் விடுதலை போராட்ட வீரர் தான், இருந்தாலும் அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேராதவராக இருந்திருந்தால் அந்த விருது கொடுத்திருப்பார்களா? அதே போல நல்லக்கண் அவர்களும் விடுதலை போராட்ட வீரர் தான், அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேராதவராக இருந்திருந்தால் கடந்த திமுக ஆட்சியிலே அந்த விருது கொடுத்திருப்பார்களா? இப்படி பேசிக்கிட்டே போலாம். திமுக என்ன அளவுகோலை வச்சுதோ அவங்களும் ஒரு அரசியல் பண்ணாங்க, நாங்களும் ஒரு அரசியல் பண்றோம், இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு ஆளும் தாவேகா வட்டாரத்தில் சொல்றாங்க. இதுல இன்னொரு உள்கணக்கும் இருக்கு. என்னன்னா, சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கத்திலே அமைச்சராக அக்கட்சியின் வன்னியரசு அவர்கள் இருக்கிற நிலையில் விசிகாவில் இருந்து விஜய் அரசை விமர்சித்து பகிரங்கமாக சில குரல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இது பற்றி அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு என்று காட்டுவதற்காக கூட இந்த விருது அரசியலை தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்டிருக்க கூடும் என்றும் அந்த கட்சியிலேயே மூத்த நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஒவ்வொரு விருதுக்கு பின்னாடியும் ஒரு காரண காரியம் இருக்கு அப்படிங்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு விருது இன்னாருக்கு வழங்கப்படும் போதும் இன்னாருக்கு வழங்கப்படாத போதும் அது பற்றிய விவாதங்கள் அதிகரித்து வருகின்றன. அப்படி பார்த்தா திமுக என்ன அரசியல் பண்ணிச்சோ அதே அரசியலை இந்த தகைசால் தமிழர் இந்த விருதுக்கு இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகமும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட நிலவரமாக இருக்கிறது. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல, அந்த கட்சியோட தலைமை கழக நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு பெரிய அளவு மாற்றம் இருக்கிறது அப்படின்ட்டு அந்த கட்சி வட்டாரத்தில் சொல்றாங்க. இன்றைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 1:30 மணி வரை திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மாப்பிள்ளை சபரீசன், அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை உள்ளிட்டோர் ஸ்டாலின் அவர்களுடைய சித்தரஞ்சன் சாலை இல்லத்திலே மிக முக்கியமான ஆலோசனை ஒன்றை இன்றைக்கும் நடத்தியிருக்காங்க. அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்பு சுமார் 20 to 25 முக்கிய திமுக முன்னோடிகளை அழைத்து ஸ்டாலின் தன் வீட்டிலே ஆலோசனை நடத்தினார். அப்போது 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனி மாவட்ட செயலாளர் பதவி இல்லை, அதே போல ஒரு கட்சி மாவட்டம் என்பது 2 சட்டமன்ற தொகுதி தான், அதுக்கு மேல வச்சுக்க முடியாது என்றெல்லாம் திட்டவட்டமான தீர்மானமான முடிவுகளை எடுத்திருப்பதாக அதை பவர் பாயிண்ட்லாம் போட்டு காட்டி அவங்களுக்கு விளக்குனாரு. இந்த நிலையில் சீனியர்கள் இதற்கு ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தோடு தான் அவர்கள் வெளியே வந்தார்கள். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து விடுவிக்கப்படுகிற சீனியர்களுக்கு என்ன பதவி கொடுக்கலாம் என்பது பற்றிய ஆலோசனை தான் இப்போ தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கு. அந்த செயற்குழு கூட்டத்தில் புதிய பதவிகள் உருவாக்கி அதற்கு ஒப்புதல் வாங்குவது என்றும், அந்த செயற்குழு கூட்டத்தில் அந்த புதிய பதவிகளுக்கு இன்னன்னார் நியமிக்கப்படுகிறார்கள் என்று செயற்குழு கூட்டத்தில் முன்வைத்து அந்த முடிவுகளை அறிவிப்பது என்றும் திரு ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பதவிகள் உருவாக்க போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியோட எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. இப்போ மேலும் அந்த திமுகவின் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி என்ற பதவிக்கு மேலும் எண்ணிக்கையை கூட்டுவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமைப்பு செயலாளர் என்ற அந்த பதவியை போல இணை அமைப்பு செயலாளர் என்ற பதவியை உருவாக்குவது, அதே போல பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு இணையாக இணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியை உருவாக்குறது. அதே போல ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் திமுக தலைவராக இருந்த போதே அப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக இருந்தார். அதனால செயல் தலைவர் என்ற பதவி திமுகவுக்கு புதிதல்ல, செயல் தலைவர் என்ற பதவியை மீண்டும் உருவாக்குவது என்பது பற்றிய ஆலோசனை தான் இன்னைக்கு ஸ்டாலின் வீட்டில் மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் நடந்திருக்கு. மீண்டும் சில மணி நேர இடைவெளிக்கு பிறகு அந்த ஆலோசனை மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவில் அதாவது திமுகவின் புதிய செயல் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமிப்பது என்றும், அதே போல இணை பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக இப்போது இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி அவர்களை நியமிப்பது என்றும் ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார் என்று சொல்றாங்க. மற்றபடி மாவட்ட செயலாளர் பதவியை இழக்கிற மூத்த முன்னோடிகளுக்கு துணை பொதுச் செயலாளர், இணை அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை
வழங்குவது என்றும் ஸ்டாலின் இந்த ஆலோசனையில் விரிவாக விவாதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. விரைவில், அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் இதற்கான அந்த சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டம் கூடும். அந்த பொதுக்குழுவிலும் இந்த புதிய பதவிகளுக்கு ஒப்புதல் பெறப்படும் என்று அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த அறிவிப்பு பட்டியல் எப்போது வரும் என்று திமுக வட்டாரத்தில் ரொம்ப ஆவலாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.